நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் ஐயா அவங்க தன்னுடைய 38 வயதுல சுகர் வியாதியினால தன்னுடைய 2 கண்களையும் இழந்து 2 கிட்னியும் இழந்து ஒரு பெரிய உபத்திரவத்துக்குள்ளாக, ஒரு பாடுக்குள்ளாக, ஒரு வேதனைக்குள்ளாக தள்ளப்பட்டார். ஆனா அவங்க அவருடைய சாட்சி ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய பலவீனத்துல இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேட ஆரம்பிச்சு. என்னுடைய 2 கண்கள் போனது. 38 வயசு வரை எனக்கு கண்ணு இருந்துச்சு. நான் எல்லாவற்றையும் பார்த்தேன். நான் நல்லா வண்டி ஓட்டினேன். ஆனா 38 வயசுக்கு மேல என்னுடைய 2 கண்களும் போனது. என்னுடைய கிட்னியும் போயிருச்சு. ஆனா அந்த பலவீனத்துல இன்னும் அதிகமா ஏசப்பாவுடைய அன்பை உணர ஆரம்பிச்சேன். இன்னும் அதிகமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சேன். அந்த ஒரு பாடல் கூட, நரம்பு கூட இயேசுவுக்காய் நண்டு செல்லுது, என் எலும்பு கூட இயேசுவுக்காய் நிமிர்ந்து நிற்குதுன்னு சொல்லி பாட்டு பண்ணாங்க. எவ்வளவு பலவீனத்துல அவங்க கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அநேக தரம் அந்த முள் எடுக்கப்படுவதற்காக நான் கேட்டுக்கொண்டேன். ஆனா ஆண்டவர் என்னோடு கூட சொன்னாங்க, பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவர் சொன்னதுனால நான் இன்னும் அதிகமாய் பலவீனனா இருக்க ஆசைப்படுகிறேன். ஏன்னா என்னுடைய பலவீனத்தில் அவருடைய கிருபை விளங்குகிறதுனால நான் பலவீனமாய் இருக்க ஆசைப்படுகிறேன். எத்தனை பேரும் உங்க பலவீனத்துல ஆண்டவரை துதிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க சோர்வுல ஆண்டவரை துதிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க உபத்திரவத்துல ஆண்டவரை துதிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க நெருக்கத்துல ஆண்டவரை துதிக்க? அந்த துதியில தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. அந்த கிதியோன் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இருக்கிற பலத்தோட போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கேட்கிறதான என்னுடைய அன்பான தேவ பிள்ளையே, உனக்கு இருக்கிற பலத்தோட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, இருக்கிற பலத்தோட ஆண்டவரை ஆராதி, இருக்கிற பலத்தோட கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி வாஞ்சி உள்ளவனா நீ இருப்பேனால் உன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். உன்னுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஊழிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருந்த பராக்கிரமசாலி. எரேமியா சொல்லுற, கர்த்தரோ என்னோடு கூட பராக்கிரமசாலியை போல இருக்கிறார். ஆமா, உங்களோடு கூட இருக்கிறவர் பராக்கிரமசாலியை போல இருந்து உங்களுடைய பலவீன நேரத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி அவருடைய கிருபை தந்து உங்களை உயர்த்தி வைப்பார். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. இருக்கிற இந்த பலத்தோட கர்த்தருடைய ஊழியத்தை இந்த பலத்தோட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதுல அவருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படும். நான் எனக்கு நல்ல பலம் இருந்தா தான் ஆண்டவரை துதிக்கணும் இல்லை, அதுல தான் அவர் மகிமைப்படணும்னு இல்லை. நான் என்னுடைய பலவீனத்துல எனக்கு என் பெட்டில இருந்து என்னால எந்திக்க முடியல, என் வாயத்திலிருந்து என்னால துதிக்க முடியல. நீ இருதயத்தினால் அவரை துதிச்சா கூட அவருடைய மகிமை உன் மேல இறங்கி வரும். நீ இருதயத்தினால் அவரை பாடினா கூட அவருடைய மகிமை உன் மேல இறங்கி வரும். உன் குடும்பத்தின் மேல இறங்கி வரும். உன் சந்ததியின் மேல் இறங்கி வரும். உன் சந்தானத்தின் மேல் இறங்கி வரும். அதனால கர்த்தரை உள்ளளவும் அவரை துதிப்போம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.